என்ன காலையிலேருந்து கண்ணு துடிச்சுக்கிட்டே கிடக்கு? ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதோ இருக்குமா? ஏம்மா என்ன ஆச்சு? தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க? இல்லை முடியே, காலையிலேருந்து ஆத்தாளுக்கு கண்ணு துடிச்சுக்கிட்டே கிடக்கு. அப்படி கண்ணு தானாக துடிச்சிச்சுன்னா ஏதோ பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. பொம்பளைகளுக்கு இப்படி துடிக்கக்கூடாதுடியே. ஐயோ அம்மா, நீ எந்த இடத்துல இருக்க? எல்லாமே கட்டுக்கதம்மா, அதெல்லாம் சும்மா. இது ஏதோ டிஃபிஷியன்சி, உனக்கு விட்டமின்ல ஏதோ குறைபாடுன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்கிற? சரி, அப்படி ஒன்றும் நடக்க வேணாம்னு தான் நானும் நினைக்கிறேன். அட வாயா மூர்த்தி, எங்கேயோ வெளியே கிளம்பணும் நீயா? இன்னும் கிளம்பலையா? கிளம்பலன்னு இருந்தேன். மல்லிகா ஃபோன் அடிச்சா, ஏதோ முக்கியமான ஜோலி இருக்கு இருங்கன்னா, அதான் சரி சத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏயா, ஆம்பளையாளுக்கு 1000 ஜோலி இருக்கும். இதை பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா? ஏம்மா, ஏதோ விஷயம் இல்லாம சொல்ல மாட்டாமா? ஆமாண்ணே, நீ எப்போதுமே அண்ணி பேச்சு தானே இப்பெல்லாம் கேட்குற. எங்க பேச்செல்லாம் என்ன உனக்கு எட்டுதாக்கும்? நிர்மலா, எனக்கு தெரியுமா, அவ சொன்னா ஏதாவது காரணம் இல்லாம சொல்ல மாட்டா. இருக்கட்டும். இப்படி தூரம் வந்துட்டோம், அண்ணி எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க? கூப்பிடலாமா வேணாமா? உள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு வேற தெரியலையே. உமா அண்ணி கூப்பிட்டாத தானே சொன்னா. அண்ணி சொன்னா நம்ம மறுக்கக்கூடாது. ஒரு வார்த்தை என்னென்ன வெளியில நின்று கேட்டுட்டு போயிடுவோம். அண்ணி, அண்ணி, அண்ணி. அம்மா, இது நம்ம காளைய குரலாட்டம். அண்ணி. ஆமா, எனக்கும் அப்படிதான் கேக்குது. ஒருவேளை பிரம்மையா இருக்குமா? சின்ன தானே வந்திருக்கு போலமா. பிரம்மனா உனக்கு மட்டும் தானே கேட்கும், எங்களுக்கும் கேக்குதே. அண்ணி, நினைச்ச மாதிரியே என் தம்பி வந்துட்டான். என் பிள்ளை என்ன தேடி வந்துட்டாமா? என்னடி என்ன, உன் பையன் வந்தானே பல்ல அடிச்சுக்கிட்டு போற? ஏண்டி, உங்க அண்ணன் வந்திருக்கான்னு உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன வந்துட்டான்? வாசல்ல நின்று அண்ணி அண்ணின்னு கத்திட்டு இருக்கான். உன்னையோ என்னையோ கூட்ட மாதிரில நீ பதற? இல்லடி, அவன் இப்படி தானே வந்தது பெருசு. யாரை கூப்பிட்டா என்ன? அடி பாடி, என் பிள்ளை வந்திருக்கான், அவனை கூப்பிட தான் போறேன். நீ ஆத்தி தட்டை கரைச்சி எடுத்துட்டு வாடி. சும்மா மச மசம் நின்றுக்கிட்டு எதுக்கு இவன் இங்க வந்தா? காரியத்தை கெடுத்துருவான் போலயே. எப்படி தூரம் கஷ்டப்பட்டு இவனை வெளியே தரத்தணும். இந்த ஆத்தா சுத்து ஆட்டையை போடலான்னு பார்த்தா இப்படி ஆளாளுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்கன்னா என்ன பண்றது? அடே காளையா, எனக்கு தெரியும்டா, நீ வருவன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். என்ன நல்லா இருக்கீங்களானே? நீ இல்லாத ஒண்ணுதாயா குறை, மற்றபடி அண்ணனுக்கு என்ன? நீ வந்துட்டல, இன்னும் நான் எப்படி இருப்பேன் பாரு. சின்னவனே வந்துட்டியா? வா 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 வா. எனக்கு தெரியும் என் பிள்ளை யாரும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே என்னை வந்து நீ பாப்ப, நம்ம மறுபடியும் ஒன்று சேருவோன்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டியை அத்தை விட்டுட்டு வந்துட்ட பத்தியா? ரொம்ப சந்தோஷம். இது பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துருச்சான். அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இந்த காளையான்னு. எங்கேயோ இருக்குது. அலையா, உன்னை பார்த்ததுல அம்மனுக்கு அம்பிட்டு சந்தோஷம்டா. என் சந்தோஷத்தை வார்த்தையில சொல்லி அடங்காது. பாத்தீங்களா, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, தம்பி நம்மளோட மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவான்னு. வந்துட்டான் பாத்தீங்களா? எனக்கு தெரியாதா? நான் வளர்க்க பிள்ளை, என் பேச்சு மீறிடுவானா என்ன? 1000 பேர் இருந்தாலும் ஆத்தாதான் முக்கியம். நான் வந்திருப்பான். டேய் காளையா, வா, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். கும்பிட்டுன்னா ஆச்சு, வா உள்ள போலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்றேன். வா, நாட்டுக்கோழி ஒன்று அடிச்சிருமா, குழம்பு வச்சு ஃபஸ்ட்டு சூப் எடுத்துரு. தம்பிக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் பத்தியா? அப்புறம் தலைக்கறி வாங்கிட்டு வரேன், அதையும் நல்லா சுக்கா பண்ணி வச்சிரு. தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில என்ன கூட தொடக்கூடாதுன்னு சண்டைக்கு இல்லை நிப்பா. ஆமையா ஆமையா, எல்லாமே இன்னைக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் விருந்து சாப்பாடு தான். ஊரே மணக்க மணக்க இன்னைக்கு விருந்து சாப்பாடு நம்ம வீட்டில் இல்லை. ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் செஞ்சு விடுறேன். நீ எங்க கவலைப்படுற? தம்பி வா போவோம். உன்னை இல்லாம வீடே விரிச்சோன்னு இருந்துச்சு. இப்ப நீ வந்துட்டு இல்ல, பழைய மாதிரி ஆயிடும். வா உள்ள. என்னையா யோசிக்கிற? ஓ, அம்மா சொல்ல என்ன? அம்மா, அதான் தம்பி இப்படி தூரம் வந்துட்டான்ல, முதல்ல அவனை உள்ள கூப்பிடுங்க. உன்னை பிடிச்ச பீடையெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போக நீ மட்டும் உள்ள வா. இந்த ஆத்தா உன்னை ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறேன். அடியே போ 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 போ, ஆரத்தி எடுத்துட்டு வா. ஐயோ சே, என்ன இது? நான் தான் பிளானை போட்டு அவனை ஸ்கெட்சை போட்டு வீட்டை விட்டு துரத்துனேன். இவனை என்னென்ன பண்ணி துரத்துனேன்? இன்னைக்கு ஏன் கையாலேயே ஆரத்தி எடுத்து இவனை வீட்டுக்குள்ளே இந்த ஆத்தாக்காரி கூப்பிட சொல்லுது. ஐயோ என்ன பண்றது? இதே மாதிரி போச்சுன்னா இவன் பாட்டுக்கு அவன் முன்னாடியை கூட்டிட்டு வந்து உள்ள உட்காந்துருவான் போலயே. இல்ல, அவன் இல்லாம தானே வந்திருக்கான். இருந்தாலும் இவனே ஒரு இம்சை தான். நொய்யி நொய்யின்னு கேள்வி கேட்பான். ஆவுனா நெஞ்சு நிமித்திட்டு நிற்பான். இப்போதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோம். எப்படியாவது பெருசையும் வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா வெட்டிக்கிட்டு போனவனும் ஒட்டிக்கிட்டு வரானே. இப்போ என்ன பண்றது? இந்த ஆள் வேற இந்த நேரம் பார்த்து வீட்டில் இல்லை. இந்த ஆள் இருந்தாவது ஏதாவது குதர்க்கமா யோசிச்சு ஏதாவது வித்தியாசமா பண்ணி தொலைவான். இவனும் இல்லையா, எனக்கு மூளை திடுதிருப்புன்னு வேலை செய்ய மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா நம்ம கையாலேயே ஆர்த்தி எடுத்து இவனை உள்ள கூப்பிட்டுருவாங்க போலயே. அடியே கொஞ்சம் சீக்கிரமா. இந்த அம்மா ஒண்ணு நொய்யு நொய்யின்னு கிட்டச்சா மனுஷன் கவலை புரியாம வரேம்மா. எனக்கு தெரியுயா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஆத்தா அருமை தெரிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு வருவேன்னு தெரியும். அந்த உமாவோட நீல சாயம் வெளுத்து போகும்னு எனக்கு அப்பவே தெரியும். என்ன உனக்கு தான் புரிய கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால என்ன, தாமதமானாலும் எல்லாமே நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு தானே வந்திருக்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அடி வந்துட்டியா? குடு குடு, நானே என் மகனுக்கு என் கையால ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுறேன். இவனை
இவனுக்கு ஆர்த்தி ஒண்ணுதான் கேடு. நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடக்குதே. எப்பா இப்பதாண்டா நீ என் பையனா வீட்டுக்கு வந்திருக்க. உன்னை பிடிச்ச பீடையெல்லாம் இன்னையோட முடிஞ்சுச்சு. அவளை துரத்திட்டு வந்திருக்க பத்தியா? இப்பதான் நீ என் புள்ள நிரூபிச்சிருக்க. உனக்கு என் கையால ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டாதான் எனக்கு மனசு கேட்கும். போதும் நிறுத்துங்க. ஏயா என்னாச்சு? ஏன் வித்தியாசமா பேசுற? நான் ஒண்ணும் வித்தியாசமா பேசல. உங்க பேச்சுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன இதெல்லாம்? எப்படா என் பொண்டாட்டியை நான் விட்டுட்டு வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களோ? பையனையும் பருவங்களையும் பிரிக்கிறதுல அம்புட்டு ஆனந்தம் உங்களுக்கு, அப்படிதானே? நீங்கெல்லாம் ஒரு மனுஷியா? என்னையா பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் கட்டின பொண்டாட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு வாடாங்கிறீங்க. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா? ச்சே, இதை நான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. உங்க எண்ணம் என்னைக்கும் பலிக்காது. அடடா, விஷயம் ஏதோ நமக்கு சாதகமா நடக்கும் போலயே. சூப்பர் சூப்பர். அப்ப இவன் சும்மா தான் இங்க வந்திருக்கானா? நான் கூட வீட்டுல வந்து ஒட்டிக்க போறானு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன். நல்ல வேலை, வேற ஏதோ விஷயமா வந்திருக்கான். இது தெரியாம நம்ம தான் கடந்து பயந்துட்டான். அட தம்பி, அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதடா. அம்மா ஏதோ தெரியாம பேசுது. நீ வந்தா அந்த புள்ள வராம இருக்குமா? அது எனக்கு தெரியாத சொல்லு. ஏதோ அம்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசுதே, நானும் ஒன்றும் சொல்லலை. உமாவே வர சொல்லு. 2 பேரும் சந்தோஷமா பழையபடி இங்க வந்து இருங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அண்ணங்கார நான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. இங்க வந்து இருந்துக்க. நீ உமாவை கூட்டிட்டே வா. இப்ப யாரு வேணான்னா என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சும் நான் இந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தா அது நான் பண்ற துரோகமாய் போயிடும். பொண்டாட்டியால என்னைக்கு இங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது. முதல்ல இந்த அம்மா என் பொண்டாட்டிய மருமகன்னு மனசார ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி நான் வேலை வெட்டிக்கு போல சம்பாதிக்கலன்னு தானே என்ன உதாசனப்படுத்தினாங்க. நான் இவங்களோட பெரிய இடத்துக்கு போயிட்டு தான் இந்த வீட்டுல மறுபடியும் வந்து வாழுவேன். தம்பி என்னடா இதெல்லாம்? என்ன நெசந்தானே? 4 பேர் முன்னாடி கௌரவமா வாழணும். அதுக்கப்புறம் தான் இங்க வரணும். மகளும் மருமகனும் தான் முக்கியம் தானே. பெத்த பிள்ளைய இந்த அம்மா வெளியே அனுப்புச்சு. அப்ப இப்ப மட்டும் நான் எதுக்கு? அடே இம்புட்டு பேச்சு பேசுறவன் அப்புறம் எதுக்கு நான் மறுபடியும் இங்க வந்து நிக்கிறவன்? இது ஏன் வீடு, ஞாபகம் இருக்கட்டும். நான் எதையும் மறக்கிறவன் கிடையாது. எனக்கு இது யார் வீடுன்னு ஞாபகம் இருக்கு. எதனால நான் இங்க வரலங்கிறது ஞாபகம் இருக்கு. அதனாலதான் இப்ப கூட வீட்டு வாசப்படியை மிதிக்கல, வெளியே நின்னே பேசிக்கிட்டு இருக்கேன். சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்குமா இந்த காளையன், தெரிஞ்சுக்கங்க. தம்பி என்னடா வேற யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுற? நம்ம அம்மாடா அது. என்ன என் பொண்டாட்டியை வெட்டி விட்டுட்டு வான்னு சொல்லுது? இதெல்லாம் அம்மாவா சொல்லுங்க? சரிடா தம்பி, ஏதோ ஆத்திரப்பட்டு அம்மா பேசிடுச்சு. நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத. அடே இவன்ட்ட என்னடா பேச்சு? ஆத்தாக்காரி வேணா பொண்டாட்டி தான் வேணும்னு போனால இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னான்னு மட்டும் கேளு. நான் ஒன்றும் உங்களை பார்க்கவோ உறவு கொண்டாடவோ இங்க வரல. எங்க அண்ணி வர சொன்னாங்க, அதான் அவங்க வார்த்தையை மதிச்சு இங்க வந்து நிக்கிறேன். அந்த குண்டச்சி எதுக்கு இவனை இங்க வர சொன்னா? இவன் என்னத்தை செய்ய போறாள? என்ன வேணா செய்யட்டும். இனிமே இவனை உள்ள விடுறதா இல்ல, அம்பிட்டுதான். இனி இந்த வீட்டுல என் ராஜ்யமும் என் புருஷ ராஜ்யமும் தான். இவங்களுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. என்ன தம்பி சொல்ற? மல்லிகா வர சொன்னாலா? ஆமாண்ணே, அப்படிதான் உமா போன போட்டு எனக்கு சொன்னா. அதனாலதான் நானும் அறக்க பறக்க வந்து நிக்கேன். அவன் எதுக்குடா உடனே என் வீட்டுக்கு வர சொன்னா? அதுக்குதான் நானும் காத்துட்டு இருக்கேன். என்ன மூர்த்தி இதெல்லாம்? எதுக்கு உன் முன்னாடி இப்படி வேண்டாத வேலை பாக்குறா? உன்னையும் எங்கேயும் போக வேணான்னு இருக்கா, இவனை இங்க வர சொல்லியிருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் வேணாம் வெளியில போன்னு சொன்னானுங்களே, வானு வீட்டுல கூட்டிட்டு வச்சு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலான்னு பாக்குறாளா? அம்மா எனக்கே விஷயம் ஒன்றும் புரியலம்மா. மல்லிகா எதுக்காவது சொல்லியிருந்தானா ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம சொல்ல மாட்டா. ஏதாவது விஷயம் இருக்கும். ஆமாப்பா, பெரிய விஷயம். உன் பொண்டாட்டிக்கு சொன்னா நீ முதல்ல வந்து நின்றுவியே. போனே அவங்க வைக்கிறதான் சட்டம்லாம் இருக்கு. அம்மா பேச்சு மீறி சின்ன அண்ணையும் வீட்டுக்குள்ள விடுறதுக்காக உன் பொண்டாட்டி வர சொல்லியிருப்பாங்க. எனக்கு எதுவும் தெரியாது பாரு. நிர்மலா, எதா இருந்தாலும் மல்லிகா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். விஷயம் எதுவும் இல்லாம வர சொல்ல மாட்டான். ஏம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒன்னும் உன் பொண்டாட்டி இங்க வரணும், இல்ல இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். யாரும் எங்கேயும் போக வேணாம்.